இருங்க பாய். லஞ்ச் இன்னும் சாப்பிடலையா? அப்போ பிரியாணி ஆர்டர் போடுங்க Zomatoல. ஹாய், திஸ் இஸ் ஸ்வேதா. என்ன Zomato நோட்டிஃபிகேஷன்லாம் நான் பேசுறேன்னு பார்க்குறீங்கன்னா, இட்ஸ் பிகாஸ் ஐ அம் எக்ஸ் கார்பரேட்டர் ஃப்ரம் Zomato. உங்களுக்கு டெய்லி அந்த கிரிஞ்ச், விட்டி, ஃபன்னி லைன்ஸ்லாம் நான் தான் நோட்டிஃபிகேஷன்ஸாக முன்னாடி அனுப்பிச்சிட்டு இருந்தேன். Now I'm a full-time copywriter and marketer, and I'm working with several other top brands from India. So I thought I'll just talk about my journey as a copywriter and marketer, and also share நிறைய tips and how much you can make as a copywriter in this video. So check it out. காப்பிரைட்டிங்னா பேசிக்கா நீங்க எழுதுற வேர்ட்ஸ் தான். ஏதோ ஏதோ ஒரு ஃபெஸ்டிவ் டே அன்னைக்கு தான் அந்த 3 நாள்ல பூஜையை நீங்க பாத்துக்கோங்க, சாப்பாடு நாங்க பாத்துக்கிறோம். ரொம்ப சிம்பிள் லைன் தான். நேம் வந்து சாப்பிட்டீங்களான்னு ஒரு கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒரு வார்த்தை கேட்காம தான் நல்லா காஞ்சு போயிருக்கேன். லியோ அப்போ பயங்கர அப்டேட் விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ வாஸ் லைக் இதுதான் நம்ம சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சிட்டோம் எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு. எல்லாரும் அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டாங்க. நிறைய பேர் காண்டா இருக்காங்க, நானே வயிற்றுச்சல இருக்கேன், கொஞ்ச நேரம் சும்மா இருறா அந்த மீன் போட்டிருக்காங்க. இது மானடா போ, தலைவரே இன்னைக்கு வீட்டுல குக் பண்ணாதீங்க அப்படின்னு. காசு என்ன உங்க அப்பா நான் கொடுப்பான் அப்படின்னா எங்க அப்பாவே வைத்திருக்காங்க. நீங்க சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கீங்க, ஒரு டே மோசமா போச்சா பாத்துக்கலாம். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் சம்மன் இஸ் தேர் ஃபார் யூ. அந்த வேர்ட் ஆனா அவ்வளவு பவர் இருக்கு. யாராவது சொல்ல மாட்டாங்களா தான். நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க, என்ன யாருமே இப்படி சொன்னதே இல்லை, ஏன் சிரிப்பு அழகா இருக்கா அப்படின்னு. ஸோ எல்லாருமே ஹாப்பியா ஆனாங்க. அது எனக்கு ரொம்ப ஹலோ டேக் ஒன் வியூவர்ஸ், நான் உங்க விஜய் கண்மணி. இன்னைக்கு நம்ம கூட கான்வர்சேஷன்ல காப்பி ரைட்டர் ஸ்வேதா தான் இருக்காங்க. அவங்ககிட்ட நிறைய சீக்ரெட்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ ஹாய். ஆக்சுவலி இந்த காப்பி ரைட்டிங் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு. ஆனா காப்பி ரைட்டிங்னு தெரியுது, ஆனா அதுல என்ன பண்ணணும் தெரிய மாட்டேது. ஸோ அது காப்பி ரைட்டர்னா என்ன, அதை பத்தி சொல்லுங்க. காப்பி ரைட்டிங்னா பேசிக்கா நீங்க எழுதுற வேர்ட்ஸ் தான். ஓகேவா, நீங்க ஒரு சின்ன சின்ன சென்டென்சஸ் எழுதுறீங்க, அது வந்து ஆட்ஸ், ப்ரொமோஷன்ஸ், ஒரு பிராண்ட் அவங்க டார்கெட் ஆடியன்ஸை ரீச் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற எல்லா வேர்ட்ஸ், கான்டென்ட் எல்லாமே காப்பி ரைட்டிங் கீழே வரும். ஓகே, அதுக்கு வந்து இங்கிலீஷ் ரொம்ப இம்பார்ட்டண்டா அப்படின்னு சொல்ல முடியாது. நானே வந்து நிறைய கேம்பெயின்ஸ்ல தங்கிலீஷ்ல தான் ஒர்க் பண்ணியிருக்கேன், தமிழ்ல தான் எழுதியிருக்கேன். ஸோ லாங்குவேஜ் இம்பார்ட்டன்ட் கிடையாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பிராண்ட். அவங்க என்ன டோன் ஆஃப் வாய்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, எந்த மாதிரி ஆடியன்ஸ் ரீச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இட்ஸ் பேஸ்ட் ஆன் தட். இப்போ காப்பிரைட்டரா வந்துட்டோம், பட் ஜொமேட்டோ, ஜீ தமிழ் அந்த மாதிரி வந்து பெரிய பெரிய பிராண்ட்ஸா தான் இருக்கு. அதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச பிராண்ட்ஸா இருக்கு. அதுக்கு எப்படி நீங்க வந்து பிச் பண்ணுவீங்க? ஸோ Zomato எப்படி நடந்ததுன்னா, நான் ஒரு நாள் லிங்க்டின்ல ரொம்ப ஆக்டிவா இருந்தேன் அந்த டைம்லலாம். ஸோ ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கும்போது they were looking for a தமிழ் காப்பிரைட்டர். அது வரைக்கும் பெருசா தமிழுக்கு நான் எதுவும் பார்த்தது கிடையாது. இவ்வளோ பெரிய பிராண்ட் ஒரு ரீஜனல் மார்க்கெட்டிங்ல இன்வால்வ் ஆகிற மாதிரி. ஸோ பார்த்தோன்னே ஐ தாட் ஐ வில் அப்ளைன்னு. ஸோ நிறைய டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. நோட்டிஃபிகேஷன் எழுதணும், இமெயிலுக்கு காப்பி எழுதணும், பிரிண்ட் ஆட், ட்விட்டர் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எழுதி அப்ளை பண்ணேன். அண்ட் தென் ஒரு 2 rounds ஆஃப் இன்டர்வியூ போச்சு. அதுக்கப்புறம் ஐ காட் த ஜாப். ஸோ அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஜொமேட்டோன்னு சொல்றப்ப ஐயோ சூப்பரான இன்னொரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. என்னன்னா, நம்ம லவ்வர்ஸ் கூட அப்படி பேச மாட்டாங்க. ஐயோ பரவாயில்ல, என்ன பத்தி கேட்கிற ஒரு ஜீவன் இருக்குன்னு மாதிரிட்டு. ஸோ இந்த மாதிரி நியூ விஷயங்களா இருக்குல்ல, ரொம்ப கனெக்ட் ஆகுற மாதிரி எப்படி வந்து அந்த அட்டென்ஷன் ஸ்பானை வந்து தாக்கு பிடிச்சி வைக்கிறீங்க? ஸ்டார்டிங்ல அது ஒரு பெரிய டாஸ்கா இருந்தது. என்ன ப்ராப்ளம்னா, அது வரைக்கும் தமிழ்ல ஒரு நோட்டிபிகேஷன் வந்து பார்த்ததே கிடையாது ஆஸ் யூசர்ஸா. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க அட்டென்ஷன் கிராப் பண்ணுங்கிறது ஒரு மெயின் டாஸ்கா இருந்தது. ஸோ நம்ம அவங்களுக்கு என்ன பிடிக்கும், மீம்ஸ் பிடிக்கும், சினிமா பிடிக்கும், ரிலேட்டிவலா ஒரு கனெக்ட். அதனால அது வச்சு பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அது கிளிக் ஆச்சு. அப்புறம் போக போக ஃபுட் பத்தி ஃபுல்லா பேச ஆரம்பிச்சேன். ஸோ ஒரு பாயிண்ட்ல அவங்களுக்கு எனக்கு தெரிய ஆரம்பிச்சது, லைக் என்னாலும் நம்ம நோட்டிபிகேஷன் இது மட்டும் ஸ்வைப் லெஃப்ட் மட்டும் பண்ண மாட்டாங்க, படிப்பாங்க அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய ப்ரொமோஷனல் கான்டென்ட், பிராண்ட் கான்டென்ட், ஆக்சுவலி மீம் பேஜே இது வந்து எடுத்து மீம் போட ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க கிரியேட் பண்ண ஏதாவது ஒரு கேட்ச் ஃப்ரேஸோ, நம்மளும் அது கிரியேட் பண்ண நல்லா இருக்கே அப்படின்னு இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க. ஏதோ ஒரு ஃபெஸ்டிவ் டே அன்னைக்கு தான் அந்த 3 நாள்ல பூஜையை நீங்க பாத்துக்கோங்க, சாப்பாடு நாங்க பாத்துக்கிறோம். ரொம்ப சிம்பிள் லைன் தான், ஆனா அது பயங்கர ரீச் ஆச்சு. அப்பதான் வந்து நம்ம ஆளுங்க எவ்வளவு காஞ்சு போயிருக்காங்க ஒரு காப்பி தமிழ்ல பாக்காம அப்படின்னு இருந்தது. அப்புறம் எனக்கு இன்னொன்னு ரொம்ப ஃபேவரட், ரொம்ப சிம்பிள் தான், சாப்பிட்டீங்களா அப்படின்னு அவங்க நேம் வந்து சாப்பிட்டீங்களான்னு ஒரு கஸ்டமைஸ் நோட்டிஃபிகேஷன். ஐயோ இது மாதிரி ஒரு வார்த்தை கேட்காம தானே காஞ்சு போயிருக்கு. எனக்கு அப்பதான் தெரிஞ்சது இவ்வளவு பேர் அந்த வார்த்தை இப்பெல்லாம் கேட்கறதே இல்லை. ஏன்னா அது கிரிஞ்சுன்னு டேர்ம் பண்ணி யாருமே கேட்கறது. அம்மா மட்டும் தான் கேட்பாங்க. இது வந்து மீம்ல வேற சாப்பிட்டீங்களான்னு மட்டும் தான் கேட்பாங்க, பாய் ஃப்ரெண்ட் ஏதாவது கேட்கணும்னா அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து என்ன சொல்றது, இப்போ உங்களுக்கு பிடிச்ச பர்சன் கிட்டே இப்ப எல்லாம் நிறைய பேர் கேட்கறது இல்ல, கிரிஞ்சுன்னு சொல்றாங்க, எனக்கு கான்வர்சேஷன் டெவலப் பண்ண தெரியலன்னு யாரும் கேட்கறது இல்ல. பட் அது நாங்க கேட்டப்போ ரொம்ப நிறைய பேர் பர்சனலா எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அப்பதான் ஓகே, லைக்
எனக்கு அப்போ என்னோட கோல் என்னவா இருந்ததுன்னா ஃபன்னாவும் இருக்கணும், பட் அட் த சேம் டைம் எனக்கு சில வேர்ட்ஸ் கேட்கணும்னு இருக்கும், ஒரு அஃபர்மேஷன் மெசேஜஸ் மாதிரி இருக்கும்ல. ஸோ அதுவும் ஐ யூஸ் டு சென்ட். ஓகே. ஸோ எனக்கு அது என் சைட்ல இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி பண்ணுது. அதே மாதிரி இப்ப நிறைய பேருக்கு இப்ப என்ன ஆச்சுன்னா எல்லாமே பண்றாங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸா இருக்காங்க, ஐடிலயும் வேலை பாக்குறாங்க, அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ நிறைய பேர் காப்பி ரைட்டிங் உள்ள வரணும்னு ஆசை இருக்கும். ஆனா இதுக்கு எப்படி நம்ம போறதுன்னு தெரியாம இருக்கும். மேபி கோர்ஸ் படிச்சுட்டு போலாமா, ஐயோ இல்ல இங்கிலீஷ் வந்து நாலேஜ் இருக்கணுமா, இல்ல எப்படி வந்து அப்ரோச் பண்றதுன்னு சொல்லி. ஸோ எப்படி அது உள்ள போறது? ஸோ நான் எப்படி சொல்வேன்னா, இப்போ உங்களுக்கு ஆட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆட்ஸ்க்கு ஸ்கிரிப்ட் எழுதணும்னா உட்காந்து நீங்க எழுத ஸ்டார்ட் பண்ணணும். லைக் ஐ திங்க் தட்ஸ் த ஒன்லி வே. இப்போ உங்களுக்கு ஒரு பிராண்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பிராண்டுக்கு நீங்க வந்து ஒரு ரைட்டரா இருந்தா எப்படி ஒரு ஆட் எழுதுவீங்க, அந்த மாதிரி நீங்க எழுதிட்டு யூ கேன் ரீச் அவுட் டு த பிராண்ட். அந்த பிராண்ட்ல இருக்கிற மார்க்கெட்டிங் கிட்ட ரீச் அவுட் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் மூலமா, இன்ஸ்டா, லிங்க்டின் நிறைய ஒர்க் ஆகும், லிங்க்டின், ட்விட்டர். சோ அப்படிதான் யூ ஹேவ் டு ரீச் அவுட். ஏன்னா இதுக்கு கோர்ஸ்னு சொன்னாலுமே பெருசா உங்களுக்கு சொல்லி தர முடியாது யாராலையும். ஆனா நிறைய பேர் என்ன 2 வீக்ஸ்ல நீங்க கத்துக்கலாம், பெரிய கம்பெனிஸ்லயே பிளேஸ்மென்ட் இருக்கும், அந்த மாதிரி தான் வந்து பிட்ச் பண்றாங்க. மேபி அவங்க உங்களுக்கு ஆக்டிவிட்டிஸ் கொடுக்க முடியும். இந்த இப்போ ஒரு சிச்சுவேஷன் கொடுத்துட்டு இப்போ இதுக்கு எழுதுங்க, இப்போ ஸ்பாட்டிஃபை ஆப் வருதுன்னா அதுக்கு ஒரு ஆட் கேம்பெயின் கிரியேட் பண்ணுங்க, இல்ல ஜொமேட்டோ ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்றாங்கன்னா அதுக்கு ஆட் என்ன பண்ணுவீங்கன்னு யோசிங்க அப்படின்னு ஆக்டிவிட்டிஸ் கொடுக்க முடியுமே தவிர உங்களோட ரைட்டிங் நீங்களே தான் எழுத ரிஃபைன் பண்ண முடியும். ஓகே. ஸோ அப்படிதான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவேன், இப்போ ஒரு பிராண்டுக்கு நான் ஒர்க் பண்ணணும்னா அவங்களுக்கு என்ன எழுதணும், அவங்களுக்கு நான் ஒர்க் பண்ண என்னெல்லாம் பண்ணுவேன்னு ஒரு டாக்குமெண்ட்ல கிரியேட் பண்ணிட்டு அதை நான் சென்ட் பண்ணி நான் பிட்ச் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஐ காட் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ நீங்க பிட்ச் பண்ற விதத்துல தான் இருக்கு. லைக் உங்க ரைட்டிங் அதில் நல்லா இருந்தா போதும், உங்களுக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையான்னு அவங்க பெருசா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகே. இப்போ இந்த ரைட்டிங், இப்போ ரீடிங் அதெல்லாம் வந்து ஒரு ஸ்கில் மாதிரி, ரைட்டிங் ஒரு ஸ்கில். ஸோ அதை எப்படி நம்ம என்ஹான்ஸ் பண்ணிக்கிறது? எனக்கு இந்த ஃபீல்டு பிடிச்சிருக்கு, பட் அது வந்து ப்ராப்பரா வந்து நான் எப்படி என்ஹான்ஸ் பண்றது? அது வந்து ஐ திங்க் நீங்க நிறைய கான்டென்ட் கன்சியூம் பண்ணதான் அது ரிஃபைன் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ நானே என்னோட ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஆட் ஃபிலிம் எழுதும் போது எனக்கு அந்த ஸ்கிரிப்டோட ஃபார்மேட் தெரியல எப்படி எழுதணும்னு. ஆமா, அந்த டாக்குமெண்ட் ஃபார்மேட். எக்ஸாக்ட்டா. நான் அப்போ உட்காந்து பெரிய பெரிய லைனா எழுதிட்டு இருந்தேன். ஸோ அப்போதான் எனக்கு ஃபீட்பேக் கிடைச்சது, சில விஷயம் நீ எக்ஸ்பிரஷன்ஸ்லயே நீ வந்து சொல்லலாம், அதுக்கு ஒரு பார்வையிலேயே நம்ம அதுக்கு ஒரு டயலாக் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதெல்லாம் லைக் பண்ணதான் கிடைக்கும். நிறைய கான்டென்ட் கன்சியூம் பண்ணும்போது தான் இட் வில். ஓகே. இது வந்து ஐ பேயிங் ஸ்கில் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, உண்மையிலே என்னதான் பே கொடுக்குறாங்க? ஸோ இப்போ நீங்க ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்றீங்க ஒரு ஜூனியர் காப்பிரைட்டர் அப்படின்னா உங்களோட சேலரி ஆல்மோஸ்ட் 25 to 35K அந்த மாதிரி தான் இருக்கும் எவ்ரி மந்த். பட் நீங்க உங்க ஸ்கில் ரிஃபைன் பண்ண யூ கேன் ஸ்டார்ட் டிமாண்டிங் ஃபார் மோர் பே. இப்போ நீங்க பேசுறப்ப சொல்லியிருந்தீங்க லிங்க்டின் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப நிறைய பேருக்கு லிங்க்டின் வச்சா லிங்க்டின் சும்மாப்பா, இன்ஸ்டாகிராம் தான் நம்ம வந்து நம்ம பர்சனல் பிராண்டிங் வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் லிங்க்டின் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்டா இருக்கு? ஸோ எனக்கு லிட்டரலாக கிடைச்ச ஆல்மோஸ்ட் எல்லா கிளைண்ட்ஸுமே லிங்க்டின் மூலியமா வந்தது தான். ஸோ 2020 எனக்கு அப்படிதான் இருந்திருக்கு. ஸோ லிங்க்டின்ல நான் என்ன பண்ணுவேன், ஜென்ரலா என்ன பண்ணலாம்னா அங்கேயுமே நீங்க பர்சனல் பிராண்ட் ப்ராப்பரா கிரியேட் பண்ணலாம். ஒரு வேலை தேடுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணாம, இப்போ நான் ஒரு ஒர்க் பண்ணியிருக்கேன், இன்னைக்கு என் ப்ராஜெக்ட் வெளில லைவ் போகுதுன்னா ஐ கேன் டாக் அபவுட் தட். அதை பார்த்துட்டு எனக்கு நிறைய பேர் ரீச் அவுட் பண்ணுவாங்க, நீங்க எங்களுக்கு கூட ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, வி ரியலி லைக் யூ ஒர்க், அந்த மாதிரி. அண்ட் நிறைய ஜாப் ஆஃபர்ஸ் இன்பவுண்டா உங்களுக்கு டேரக்டாவே லீட்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்களா போய் தேடணும்னு அவசியம் இல்லை. நீங்க லிங்க்டின்ல கன்சிஸ்டன்டா இருந்தாலே எப்பவுமே உங்க டிஎம்ஸ்ல ஒரு லிஸ்ட் ஆஃப் பிராண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க உங்க கூட ஒர்க் பண்றதுக்கு. ஸோ எப்போ உங்களுக்கு வேணாலும் யூ கேன் அகைன் ரீச் அவுட் டு தெம் அண்ட் ஒர்க். இப்போ பொதுவாக வந்து லிங்க்டின்ல வந்து நீங்க எழுதணும்னு சொல்றீங்க, இந்த மாதிரி நம்ம பண்றதெல்லாம் எழுதணும் அப்படின்ட்டு. ஆனா இப்போ இன்ஸ்டால வீடியோ எடுத்துட்டு டக்குன்னு நம்ம பேசிடுவோம், அதுக்கே நிறைய வந்து டிஃபிகல்டிஸ் இருந்தாலுமே சரி பேசுறோம்னா பேசிடலாம். ஆனா இதை ரைட் பண்றப்ப நம்மளுக்கே நம்ம மறுபடியும் பார்த்துட்டே இருப்போம், கரெக்டா ஐயோ இதுல இஸ் வருமா இல்ல ஊ வருமா மாதிரி நம்ம நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி வந்து அனுபவம் பண்றது? நான் என்ன சொல்லுவேன்னா, நிறைய டூல்ஸ், ஏஐ டூல்ஸ் வந்துருச்சு. ஸோ அந்த டூல்ஸ்ல ஏதாவது சொல்ல முடியுமா? சாட் ஜிபிடி, ஜெமினை, இதெல்லாம் தான். ஸோ நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஒரு ரஃப் டிராஃப்ட் மாதிரி எழுதிட்டு அதுல போட்டு ரிஃபைன் பண்ணிக்கலாம். அண்ட் ரிஃபைன் பண்ணி வர்றத திரும்ப உங்களோட ஹியூமன் டச் அதுல ஆட் பண்ணி நீங்க யூ கேன் டேக் இட் லைவ். நானே அப்படிதான் பண்ணுவேன். இப்போ ஆனா எனக்கு ஒரு போஸ்ட் பார்க்கும்போது தெரியும் அப்படியே சாட் ஜிபிடி ஜென்ரேட்டர்னு, லிங்க்டின் பார்க்கும்போது தெரியும். பிகாஸ் அதுல கோலன் யூஸ் பண்ணிருப்பாங்க, கோலன்லாம் யூஸ் பண்ணாங்க, த்ரில்டு அந்த வேர்ட்ஸ்லாம் நிறைய டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ நீங்க அது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ரஃப் டிராஃப்ட்டுக்கு அந்த ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணிட்டு நீங்க அப்புறம் உங்களோட டச்சஸ் ஆட் பண்ணிட்டு கிராமர் செக் மட்டும் பண்ணிட்டு யூ கேன் டேக் இட் லைவ். ஆனா இப்போ நீங்க சொல்லிருந்தீங்களா நீங்களே வந்து இப்போ ஸ்பாட்டிஃபைன்னு இருக்குன்னா அதுக்கு நீங்களே ஆட் எழுத ஆரம்பிங்கன்னு. ஆனா எழுதிட்டு நம்மளுக்கு கரெக்டா பண்றோமா இல்லையான்னு அந்த ஒரு செக் வந்து யார்கிட்ட நம்ம இது பண்ணலாம்? கண்டிப்பா ஒரு மென்டார் தேவை எல்லாருக்கும். ஸோ அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ஈஸியா யூ கேன் டெக்ஸ்ட் சம்மன் அண்ட் பீ லைக் எனக்கு உங்க ஒர்க் பிடிச்சிருக்கு, இது பிடிச்சிருக்கு, என்னோட மென்டாரா இருக்கீங்களா, எனக்கு கொஞ்சம் கைட் பண்ண முடியுமா, எனக்கு இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அப்படி யூ கேன் ஈஸிலி டிஎம் சம்மன். ஓகே, இஃப் தே ஹேவ் த டைம் தே வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ.
இப்போ பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வருஷம் வருஷம் வந்துகிட்டே தான் இருக்க போது. அதே மாதிரி தான் நம்ம வந்து எதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம வந்து ஆட் கேம்பெயின் பண்றதோ அது மாதிரிலாம் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ அது எவ்வளோ வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ப்ராசஸ். அது எப்படி நியூ ஐடியாஸ் நீங்க கொண்டு வந்துகிட்டே இருக்கீங்க? கரெக்ட். அது வந்து அரைச்சமாவே அரைக்கவும் ஆமா, கூடாது. கண்டுபிடிச்சிருவாங்க அதுவும். என்ன சொல்றது, ஒவ்வொரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு ஃபெஸ்டிவ் டைமுக்குமே அந்த மெசேஜிங் ஒண்ணா இருந்தாலும் லைக் பிரீஃப் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் பிராண்ட்ஸ் Okay. கிட்ட இருந்து வரும்போது. இப்போ லாஸ்ட் இயர் ஒரு ஃபன்னா பண்ணிருக்கோம்னா இந்த வாட்டி மேபி கொஞ்சம் எமோஷனலா ட்ரை பண்ணலாமா, இல்ல அந்த வாட்டி அவங்களோட பிசினஸ் கோல் என்ன, அதுக்கேத்த மாதிரி அந்த பிரீஃப் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே. ஸோ டிபெண்டிங் ஆன் தட் தான் அந்த ஹோல் மார்க்கெட்டிங் இதுவே சேஞ்ச் ஆகும் அந்த மந்த். இப்ப இந்த சோஷியல் மீடியால நம்மளோட மீமோ இல்லைன்னா நம்ம ஏதோ பேசுறோம்னாலே அவங்க வந்து கலாய்க்கவே ஒரு 10 பேர் இருப்பாங்க. நம்ம என்ன சொன்னாலுமே நல்லது சொன்னா கூட. சோ இந்த மாதிரி வரப்ப என்ன இதெல்லாம் ஒரு கேட்ச் ஃப்ரேஸா, ஏன் இப்பெல்லாம் எழுதுறீங்க, அந்த மாதிரிலாம் ஏதாவது ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? நிறைய பேர் காண்டா இருக்காங்க. நானே வயித்தெரிச்சல்ல இருக்கேன். கொஞ்ச நேரம் சும்மா இருடா அந்த மீம் போட்டிருக்காங்க. அப்புறம் ஓகே. காசு என்ன உங்க அப்பா நான் கொடுப்பான் அப்படின்லாம் எங்க அப்பாவே வைத்திருக்காங்க. ஓகே. அண்ட் லிங்க்டின்ல வந்து இன்னும் கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் வரும். இதெல்லாம் இன்ஸ்டாலனா லிங்க்டின்ல வந்து ஒரு பிரிண்ட் அவுட் பண்ணிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து இது காப்பி கொஞ்சம் லாங்கா இருக்கு, இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபீட்பேக் வரும்போது நான் எடுத்துப்பேன். பட் இதெல்லாம் வந்து ஃபன்னா சிரிச்சிட்டு. இப்போ ஃபுல் டைமா காப்பிரைட்டர் ஆகுறதுக்கோ இல்லைன்னா ஃப்ரீலான்சிங், இப்போ நிறைய பேர் ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்போ காப்பிரைட்டிங்குள்ள வராங்கன்னா ஒரு ரோட் மேப் மாதிரி சொல்ல முடியுமா? இது இதெல்லாம் நீங்க அடுத்தடுத்து கொஞ்சம் ஸ்டெப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ வேணும். அதுக்கு ஒர்க் சாம்பிள்ஸ் நீங்களே கிரியேட் பண்ணணும். Okay. ஸோ எதர் நீங்க இன்டர்னா ஒரு இடத்துல ஜாயின் பண்ணி அங்க கொஞ்சம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கத்துக்கிட்டு நீங்க வந்து அதை பில்ட் பண்ணி அப்படியே போகலாம். அப்படி இல்லைன்னா நீங்களே இப்போ உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் பிளாக் இருக்கா, இப்போ ஒரு டாபிக் எடுத்து அதுக்கு நீங்களே ஒரு பிளாக் எழுதி அதை வந்து ஒரு போர்ட்ஃபோலியோல நிறைய அது மாதிரி எழுதி போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணி அதை வச்சுட்டு நீங்க டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ்க்கு ரீச் அவுட் பண்ணலாம் வேகன்சி இருக்கிறவங்க. ஓகே. ஸோ திஸ் ஹவ் இட் கோஸ். இப்போ போர்ட்ஃபோலியோ டெவலப் பண்றது அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏதாவது கிரைட்டீரியாஸ் அந்த மாதிரி இருக்கா? கிரைட்டீரியான்னு பெருசா இப்போ என்னோட போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்குன்னா, ஒரு சிம்பிள் வேர்ட் டாக்குமெண்ட்ல நான் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் வச்சிருப்பேன். ஆட் ஃபிலிம்ஸ், கேம்பெயின்ஸ், அவார்ட்ஸ் அண்ட் இது அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கும். ஸோ அது கீழே அதோட லிங்க்ஸ் எல்லாம் நீங்க ஆட் பண்ணாலே போதும். இப்போ நீங்க டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்னு சொன்னீங்களா? ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் மேபி காப்பிரைட்டர்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் போறப்ப இதுல நீங்க என்ட்ரி ஆகுங்க அப்படின்னா ஏதாவது இருக்கா? இமெயில் மார்க்கெட்டிங் சொல்வேன் நான். Okay. ஸோ அது வந்து கொஞ்சம் B2B சைட் வந்து ஐ திங்க் தட் இஸ் கொஞ்சம் ஈஸி. பிகாஸ் நீங்க ரீசர்ச் பண்ணா போதும். பிகாஸ் நீங்க ரொம்ப ரீஜனலாக எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா ஆடியன்ஸோட பல்ஸ் தெரிஞ்சிருக்கணும், எது ஒர்க் அது ஒர்க் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். பட் இமெயில் மார்க்கெட்டிங்க்கு உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. எஸ்பெஷலி இங்கிலீஷ்ல இமெயில் மார்க்கெட்டிங் இஸ் வெரி ஈஸி. ஸோ அதுல இருந்து யூ கேன் ஸ்டார்ட். லாஸ்டா ஒரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ எல்லாருமே வந்து ஒரு ஏஐ பயத்துல இருக்காங்க. அதுவும் இந்த ரைட்டிங் போச்சு, எல்லாமே ஏதோ நியூஸ்லாம் வாசிக்கிறாங்க, எதுவுமே நம்மளால பண்ண முடியாதோ அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இந்த ரைட்டிங்குமே ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா? எனக்கு தெரிஞ்சு அதுக்கு ஹெல்ப் பண்ணுமே தவிர ரீப்ளேஸ் ஃபுல்லா பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. இப்போ எஸ்பெஷலி வித் ரீஜனல் லாங்குவேஜ்ல இப்போ தெலுங்கு மலையாளம்ல எல்லாம் ஏஐல சுத்தமாவே இட்ஸ் நாட் ஏபிள் டு டூ இட்ல. ஸோ அந்த வகையில ஐ டோன்ட் திங்க் இட் கேன் ரீப்ளேஸ். அண்ட் ஒரு ஹியூமன் டச்னு ஒன்று இருக்கு. இப்போ நமக்கு தான் தெரியும் எப்படி பேசினா ஒர்க் ஆகும்னு. அண்ட் ஏஐயோட டோன் மோஸ்ட்லி எல்லாத்துலயும் சேமா தான் இருக்கும். நீங்க ஜென்ரேட் பண்ண அந்த டோன் மாறவே மாறாது. இட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். மேபி எம்பத்தட்டிக்கா அதெல்லாம் ரொம்ப ஃபன்னியாலாம் இருக்க முடியாது. So I don't think it will replace. Maybe help பண்ணும் ஓரளவுக்கு கொஞ்சம். ஓகே. அதே மாதிரி உங்க கேம்பெயின் மூலமா அனிருத்லாம் வந்து மீட் பண்ணி இருந்தீங்க. அதே மாதிரி அது போஸ்ட்லாம் போட்டுருந்தீங்க. அதை பத்தி சொல்லுங்க, அந்த ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ வந்து நான் காலேஜ்ல இருந்தேன். எனக்கு அன்னைக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம். ஸோ ஷூட் வந்து ஏதோ 1 PM அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இட்ஸ் லைக் மேம் ப்ளீஸ் என்னை விடுங்க, எனக்கு ஒர்க் இருக்கு. மேம் வாஸ் லைக் இல்லை முடிச்சுட்டு தான் நீ போற. அண்ட் தென் கடகடன்னு முடிச்சுட்டு அனி சாங்ஸ் கேட்டே போறேன். என்டர் ஆறா அவர் அங்கே போயிட்டு ஹேர்லாம் சரி பண்ணிட்டு ஐ வாஸ் லைக் கம்ப்ளீட்லி அவுட். அதுக்கப்புறம் அதில் நான் என்ன ஒர்க் பண்ணியிருந்தேன்னா அவுட்டோர் கேம்பெயின்ஸ் பண்ணோம். பில் போர்ட், மெட்ரோ ஆட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு அந்த டிசைன் அண்ட் காப்பியில் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். அவரு கூட மெயினாக ஒரு 2 days ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி கிடச்சிது. அப்போ வந்து ஃபோட்டோ ஷூட்டில் தான் மெயினாக நான் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ சார் இந்த போஸ்ட் கொடுங்க, அந்த போஸ்ட் கொடுங்க அப்படிலாம் பேசிட்டு and I got to speak with him. அப்பதான் வந்து நான் சொன்னேன் சார் இதெல்லாம் நான் பண்ணுவேன், இங்க ஒர்க் பண்ணுவேன். ஓ you're the one who writes all this அப்படின்னு கேட்டா I was like yeah okay photo best. அதே மாதிரி இப்போ ஆட்ஸ் பத்தி எங்களுக்கு தெரியுது. இப்போ மூவி ப்ரொமோஷன்ஸ் அதுவுமே நீங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க. அதுல என்னென்னலாம் பண்றீங்க?
ஸோ அதில் லாஸ்ட் டைம் ஒர்க் பண்ணது வந்து ஜவான் மூவி ப்ரொமோஷன்ஸ் அண்ட் Okay. கிங் ஆஃப் கோத்தாக்கு ஜி ஸ்டுடியோஸோட ஒரு 1 year ஒர்க். என்ன மாதிரி ப்ரொமோஷன் இருக்கும் அது எல்லாமே? ஸோ பேசிக்கா அந்த டைம் இப்போ நெட்ஃபிளிக்ஸ் சவுத்ல என்னெல்லாம் வருது, நீங்க ஒரு ம். இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதை பத்தி மீம்ஸ் போடுவாங்க, காப்பீஸ் எழுதுவாங்க, அது பேசிக்கா ப்ரோமோட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த ஆமா. மாதிரி தான். ஸோ இப்போ கிங் ஆஃப் கோத்தாக்கு அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடில இருந்து அந்த ஹைப் கிரியேட் பண்ணுவோம்ல, ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்றது, கேரக்டர், ஸோ அது எல்லாத்துக்குமே அதோட ஒரு காப்பியும் போகும். ஓகே. ஸோ அதெல்லாம் எழுதுறது என்னோட ஒர்க் ஆகுது. இப்போ வந்து ஒரு குயிக்கான ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் இருக்கு. ஸோ வந்து நீங்க ஒர்க் பண்ணதை வச்சு தான் நம்ம பேச போறோம். ஓகே, போயிடலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, நான் சுமாரா வந்து இது பண்ண ஒரு கேட்ச் ஃப்ரேஸ் ஒன்று எடுத்துட்டு வந்தேன். பட் ஆனா இவ்வளோ பிளாக் பஸ்டர் ஹிட்டாவும் நினைச்சே பார்க்கலன்னா அது என்னது? அப்படி யோசிச்சது வந்து அந்த இது மாநாடு அப்போ, தலைவரே 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 இன்னைக்கு வீட்ல குக் பண்ணாதீங்க அப்படின்னு. அது ரொம்ப சிம்பிள் லைன். ஐ திங்க் அப்பதான் கொஞ்சம் மீம்ஸ் இதெல்லாம் அப்பதான் நான் எழுத ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் மீம் ரெஃபரன்சஸ் இன்ஃபியூஸ் பண்ணி அது பயங்கர ஹிட் ஆச்சு. நான் வந்து காலேஜ்ல கிளாஸ்ல இருக்கேன், என்னோட ஃபோன் வந்து பஸ் ஆறது ஸ்டாப்பே ஆகல. அப்புறம் வெளில வந்து பார்த்தா தெரிஞ்சது கல்யாணி பிரியதர்ஷன் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. ட்விட்டர்ல நிறைய மென்ஷன்ஸ் இருந்து. அப்ப யாருக்கும் தெரியாது நான் எழுதினேன். ஸோ வந்து ஜஸ்ட் அந்த நோட்டிஃபிகேஷன் மட்டும் ஜொமேட்டோன்னு டேக் பண்ணது மட்டும் வந்துட்டே இருந்தது. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. செலிபிரிட்டி அப்ரிஷியேட் பண்ண ஒரு கான்டென்ட் நீங்க கிரியேட் பண்ண கான்டென்ட்ல ஆர்ஜே பாலாஜி சார் ஒரு வாட்டி ஒரு ஷவுட் அவுட் கொடுத்திருந்தாரு. அவரோட படம் ரிலீஸ் ஆனப்போ ஒன்று பண்ணியிருந்தோம். அவங்க அப்புறம் சின்மை மேம், ஓகே, அதுக்கப்புறம் கீர்த்தி சுரேஷ் ஒரு வாட்டி மீட் பண்ணோம். ஸோ அவங்க சொல்லியிருந்தாங்க, என்ன சொன்னாங்க? அதான் நல்லா இருக்கு பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதெல்லாம் ஒரு ட்ரெண்டிங் கான்டென்ட்டை நீங்க உங்களோட கான்டென்ட்டுக்கு யூஸ் பண்ண கதை. லியோ அப்போ பயங்கர அப்டேட் விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ வாஸ் லைக் இதுதான் நம்ம சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க T67 அப்டேட் விடுறதுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் முன்னாடி நாங்க நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சிட்டோம் எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு. எல்லாரும் அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டாங்க. ஸோ நான் வந்து கண்டிப்பா பிரியாணி வச்சு ஒரு சீன் இருக்கும் படத்துல அப்படின்னு ஏதோ டீகோட் பண்ணி ஒன்று பண்ணிருந்தோம். ஆமா, லொகேஷனுக்கான பிரியாணி இருக்கும், கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது அந்த க்ரூல இருக்கிற நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது பயங்கர ரீச் கிடைச்சது. உங்களோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கேம்பெயின்? இப்போ எல்லாருக்குமே இன்செக்யூரிட்டிஸ் இருக்கும். நம்ம லுக்ஸ் பத்தி ஒரு டே கேவலமா போச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஐ வுட் சென்ட் சம்திங் லைக் உங்க நேம் வந்துட்டு நீங்க சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கீங்க, ஒரு டே மோசமா போச்சா பார்த்துக்கலாம். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் சம்மன் இஸ் தேர் ஃபார் யூ. அந்த வேர்ட் ஆனா அவ்வளவு பவர் இருக்கு. யாராவது சொல்ல மாட்டாங்களா தான்? நிறைய பேர் ஷேர் பண்ணிருக்காங்க, என்ன யாருமே இப்படி சொன்னதே இல்லை, ஏன் சிரிப்பு அழகா இருக்கா அப்படின்னு. ஸோ எல்லாருமே ஹாப்பியா ஆனாங்க. அது எனக்கு ரொம்ப ஃபேவரட். ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஐயோ இது ஒர்க் ஆகுமா இல்லையா அப்படின்ற மாதிரி நீங்க கிரியேட் பண்ண காப்பியில் ஒரு ஆட் ஃபிலிம் பண்ணியிருந்தோம் ஃப்ளிப்கார்ட்க்கு. ஆடி தள்ளாதபடி சேல். இதுல வந்து தள்ளு வாங்காம தள்ளுபடி பெறலாம், அதுதான் ஐடியா. ஓகே, கடைக்கு போயிட்டு நீங்க தள்ளுலாம் ஆமா ஆன்லைன்ல ஃப்ளிப்கார்ட்ல வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு அந்த ஹோல் 30 செகண்ட் ஆட் ஃபிலிமே எப்படி இருக்குன்னா தள்ளு 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 தள்ளுன்னு இருக்கும். அதுல வீடியோவே ஒரு மாதிரி கியாட்டிக்கா இருக்கும். அந்த கூட்டம், நெரிசல், குழந்தை அழறது, காலில் மிதி வாங்குறது, சேர் மேல பண்றது. ஸோ ஒரு ஆட் ஃபிலிம் நீங்க பாத்தீங்கன்னா அழகா ஒரு செட்டிங்கோட நல்ல லைட்டிங், ஹாப்பி ஃபேஸஸ் தான் இருக்கும். இல்ல ஃபுல்லா அப்படியே கச்ச 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 கச்சன்னு இருக்கும். பட் தட்ஸ் வாட் வி வாண்ட் டு ஷோ. அங்க போனா அவ்வளவு கச்ச கச்சன்னு இருக்கும். அதுக்கு பதிலா ஆர்டர் ஃப்ரம் ஃப்ளிப்கார்ட். அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான், பட் இட் ஒர்க்ட் அவுட் வெல். ஸோ நைஸ். நிறைய விஷயத்த சொன்னீங்க. அதே மாதிரி இட் வாஸ் வண்டர்ஃபுல் கான்வர்சேஷன். காப்பி ரைட்டிங் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம், ஸ்வேதா பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.